என்னோட குடும்பத்திலேயே தலைமுறை பட்டதாரி பெண் நான் தாங்க. பொண்ணுங்க நிறைய படிக்கணும், மேல மேல படிக்கணும், உயர்கல்வியெல்லாம் படிச்சு ரொம்ப பெரிய உயரத்துக்கு போகணும்னு நம்ம அரசாங்கம் பெண்களுக்கு உதவி தொகையெல்லாம் கொடுத்து படிக்க வைக்குது. அப்படி படிச்ச பொண்ணுங்க இன்னைக்கு பல துறையில பெரிய பெரிய பதவியில இருக்காங்க. அவங்கள மாதிரிதான் நானும் ஐபிஎஸ் படிச்சு அசிஸ்டன்ட் கமிஷனரா ஜாயின் பண்ணேன். யோர் ஆனர், காக்கி யூனிஃபார்ம் போடுறது என்னோட கனவு மட்டும் இல்ல, என் அப்பாவோட கனவு. என் அப்பாவோட கனவே எனக்கு லட்சியமாச்சு யோர் ஆனர். என் அப்பாவோட கனவை நிஜமாக்குறதுக்காகவே நான் ஐபிஎஸ் படிச்சேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இங்க நடந்துகிட்டு இருக்கிற கேஸுக்கும் இவங்க இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிற கதைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை யுவர் ஆனர். சம்பந்தம் இருக்கு யோர் ஆனர். நீங்க பெர்மிஷன் கொடுத்தா அதை நான் சொல்றேன். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். ஈஸ்வரி, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ யோர் ஆனர். நான் லஞ்சம் வாங்கினதா என் மேல அபாண்டமா பழி போட்டிருக்காங்க. இது என் நேர்மைய கேள்விக்குறியா ஆக்கி இந்த சமூகத்துக்கு முன்னாடி என்ன குற்றவாளியா நிறுத்தி இருக்கு. நான் என்னோட போலீஸ் யூனிஃபார்ம என் உயிருக்கு மேல நேசிச்சவ. என்னோட சின்ன வயசுல இருந்து என் அப்பா என்கிட்ட காக்கி சட்டைய போட சொல்லி அதோட பெருமைய சொல்லி சொல்லி என்ன வளர்த்த ஆளாக்குனாரு. என் அப்பா சண்முகம் ஒரு போலீஸ்காரர் தான். டிபார்ட்மெண்ட்ல அவருக்கு நேர்மை சண்முகம்னு பேர் இருக்கு. அவரோட வாழ்நாள் லட்சியமா இருந்ததெல்லாம் ஒரே ஒரு ஆசைதான். நான் ஐபிஎஸ் படிச்சு டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்து யூனிஃபார்ம் போட்டுட்டு வரப்போ எனக்கு அவரு சல்யூட் அடிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அப்படி ஒரு குடுப்பனை அவருக்கு கிடைக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு தான் கிடைக்கல. நான் ஐபிஎஸ் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என் அப்பாவும் அம்மாவும் ஒரு ஆக்சிடென்ட்ல தவறிட்டாங்க. என் அப்பா இறந்தாலும் அவரோட கனவும் லட்சியமும் இறந்துடக்கூடாதுன்னு என் ஹஸ்பண்டும் என் மாமியாரும் சேர்ந்து என்ன ஐபிஎஸ் படிக்க வச்சாங்க. நானும் படிச்சு பாஸ் ஆகி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் கமிஷனரா ஜாயின் பண்ணேன். அப்படிப்பட்ட என்னதான் இவங்க லஞ்சம் வாங்கினதா சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஏன் மேலதான் அபாண்டமா பொய் கேஸ் கொடுத்து சஸ்பெண்ட் பண்ண வச்சிருக்காங்க. இது மூலமா இவங்க என்ன மட்டும் இல்ல, என் அப்பாவையும் சேர்த்து அசிங்கப்படுத்திருக்காங்க. இது திட்டமிட்டு என் மேல போடப்பட்ட பொய் கேஸ். இது என்னோட தரப்பு முதல் கட்ட கருத்தா நான் பதிவு செய்யறேன் யோர் ஆனர். ஓகே, நீங்க கூண்டுக்குள்ள போய் நில்லுங்க. ஆர்குமெண்ட் பண்றப்ப நீங்க இங்க வரலாம். யுவர் ஆனர், இது பழிவாங்க போடப்பட்ட பொய்கேஸ் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க லஞ்சம் வாங்கினதுக்கு ஆதாரமும் சாட்சியும் இருக்கு. கண்ணால பார்த்த ஐ விட்னஸ் இருக்கு. அந்த சாட்சியை விசாரிக்கிறதுக்கு அனுமதி அளிக்க வேண்டுகிறேன் யுவர் ஆனர். பர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ யுவர் ஆனர். உங்களோட முதல் சாட்சி எது? மகாலிங்க நடத்தின பார்ல வாட்ச்மேனா இருந்த வடிவேலு. வடிவேல கூப்பிடுங்க. வடிவேலு, வடிவேலு, வடிவேலு. வணக்கங்க. உங்க பேர் என்ன? வடிவேலுங்க ஐயா. நீங்க தானே மகாலிங்கத்தோட பார்ல வாட்ச்மேனா இருந்தீங்க? ஆமாங்க ஐயா. இதோ இருக்காங்களே உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்க ஐயா. எப்படி தெரியும்? இவங்க உங்க முதலாளியை பார்க்க வந்திருக்காங்களா? ஆமாங்க ஐயா, பார்க்க வந்திருக்காங்க. இவங்க உங்க முதலாளி எதுக்கு பார்க்க வருவாங்க? இவங்க உங்க முதலாளிய சும்மா ஃப்ரெண்ட்லியா வந்து பாப்பாங்களா, இல்ல முறைகேடா பார் நடத்துறதுக்காக உங்க முதலாளி கிட்ட பணத்தை லஞ்சமா வாங்கிட்டு போவாங்களா? சொல்லுங்க. யாருக்கும் பயப்படாம உண்மையிலேயே என்ன நடந்துச்சோ அதை தயங்காம ஐயா கிட்ட சொல்லுங்க. ஐயா, இந்த அம்மா வரும்போதெல்லாம் எங்க ஐயா கட்டுக்கட்டா பணம் கொடுப்பாரு. அதை வாங்கிக்கிட்டு இவங்க போவாங்க. அப்ஜெக்ஷன் யோர் ஆனர். இவர் பொய் சொல்றாரு யோர் ஆனர். இவர் பொய் சொல்றாரு. இவரை மிரட்டி பொய் சொல்ல வச்சிருக்காங்க. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். நீங்க எது சொல்றதா இருந்தாலும் சாட்சியை குறுக்கு விசாரணை பண்ணிட்டு சொல்லலாம். அதுக்கு நான் உங்களுக்கு நேரம் தரேன். இப்ப அமைதியா இருங்க. நீங்க பயப்படாம சொல்லுங்க.
உங்க முதலாளி கிட்ட இருந்து இவங்க பணம் வாங்கிட்டு போறத நீங்க பாத்திருக்கீங்களா? என் கண்ணால பாத்திருக்கேங்க ஐயா. அப்பெல்லாம் இவங்களை பாக்குறப்ப ஒரு பொறுப்பான போலீஸ் ஆபீசரா இருந்துகிட்டு இப்படி லஞ்சம் வாங்கிட்டு போறாங்களேன்னு எத்தனையோ தடவை நான் யோசனை பண்ணிருக்கேன் ஐயா. யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்ட ஈஸ்வரி என் கட்சிக்காரர் மகாலிங்கத்திடமிருந்து சட்டவிரோதமாக பார் நடத்த லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு கண்ணால பார்த்த இந்த சாட்சி உறுதி செஞ்சிருக்கு. இவரோட சாட்சியை பதிவு செய்து கொள்ளுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஈஸ்வரி, நீங்க சாட்சி இப்ப குறுக்கு விசாரணை பண்ணலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். நீங்க எத்தனை வருஷமா மகாலிங்கத்துக்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் 10-12 வருஷமா வேலை பாக்குறேம்மா. நான் மகாலிங்கத்தை பார்க்க வந்தது நீங்க பாத்தீங்களா? ஆமாங்க. உங்க ஓனர் மகாலிங்கம் எனக்கு லஞ்சம் கொடுத்ததை நீங்க பாத்தீங்களா? சொல்லுங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். என் சாட்சியை பயமுறுத்துற துணியில எதிர்த்தரப்புல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு நான் கடுமையான ஆட்சேபத்தை தெரிவிக்கிறேன். ஈஸ்வரி, பொறுமையா நிதானமா குறுக்கு விசாரணை பண்ணுங்க. எஸ் யுவர் ஆனர். நான் உங்க முதலாளி கிட்ட இருந்து கட்டுக்கட்டா பணத்தை வாங்கிட்டு போறத நீங்க பாத்தீங்களா? ஆமாங்க, பார்த்தேங்க. சரி, நான் இது வரைக்கும் எத்தனை தடவை அந்த பாருக்கு வந்து உங்க ஓனரை பார்த்தேன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. எத்தனை தடவை உங்க முதலாளி மகாலிங்கத்தை நான் பார்க்க வந்தேன்? ஒரு 3-4 முறை பார்க்க வந்தீங்கம்மா. கரெக்டா சொல்லணும். 3 இல்ல 4? சொல்லுங்கய்யா. 3 முறை பார்க்க வந்தீங்கம்மா. எனக்கு உங்க முதலாளி லட்சம் கணக்கா பணம் கொடுத்தாரு இல்லையா? ஆனா நீங்க என்னடான்னா 3 தடவை தான் உங்க முதலாளிய பார்க்க வந்ததா சொல்றீங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சு தெளிவா பதில் சொல்லுங்க. நீங்க நிறைய தடவை வந்திருக்கீங்க. எத்தனை முறைன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா 3 தடவைன்னு குத்துமதிப்பா சொன்னேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இவர்கிட்ட இப்போதைக்கு என் கேள்வி இவ்வளவுதான். தேவைப்பட்ட அனுமதி கேட்கிறேன். ஓகே, நீங்க போகலாம். நன்றிங்க ஐயா. என்னோட அடுத்த சாட்சியை விசாரிக்க அனுமதி கோருகிறேன் யுவர் ஆனர். மதிய உணவு இடைவெளிக்கு பிறகு விசாரணை தொடரும்.